தமிழ் மொழிபெயர்ப்பு. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ராகுல், என் வயது 25. இன்று நான் உங்களுக்கு எனக்கும் என் கவிதா சித்தியுக்கும் இடையிலான இரகசிய உறவின் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் பரபரப்பான கதையை சொல்லப் போகிறேன். கவிதா சித்தியின் வயது 42 ஆக இருந்தாலும், அவர்களின் அழகான உடற்பயிற்சி மற்றும் நேர்த்தியான வாழ்க்கை முறையின் காரணமாக அவர்கள் இன்றும் தெருவில் எல்லாரின் கவனத்தையும் தங்களை நோக்கி ஈர்க்கிறார்கள். அவர்களின் நீண்ட அடர்த்தியான கருப்பு முடி அவர்களின் அழகுக்கு 4 சந்திரன்களை சேர்க்கிறது. எங்கள் உறவுக்கு இப்போது 2 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்றைய இந்த கதை எங்கள் உறவின் 2வது வருடத்துடையது. ஒருமுறை கவிதா சித்தியின் தாய் வீட்டில் ஒரு பெரிய குடும்ப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாள் வேலை நாளாக இருந்ததால் சித்தப்பாவுக்கு ஆபீஸில் விடுமுறை கிடைக்காது. நான் இப்போது காரை நன்றாக ஓட்டக் கற்றுக் கொண்டிருந்தேன். எனவே சித்தி சித்தப்பாவிடம், வீட்டு நிகழ்ச்சி தானே, நான் ராகுலை துணைக்கு அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொன்னார்கள். சித்தப்பாவும் உடனே சம்மதித்தார். பிறகு என்ன, நாங்கள் இருவரும் மனதுக்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். போகும்போது வீட்டு குழந்தைகளும் எங்களுடன் இருந்தனர். ஆனால் திரும்பும்போது நாங்கள் இருவரே இருப்போம். எனவே என் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. இன்று என் ஏதாவது ஒரு கனவு நிச்சயம் நிறைவேறப் போகிறது. சித்தியின் தாய் வீடு எங்கள் வீட்டிலிருந்து சுமார் 50-60 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்தது. நிகழ்ச்சி மதியம் நடைபெறுவதால் நாங்கள் காலையிலேயே வெகு சீக்கிரம் புறப்பட்டோம். காலையில் சீக்கிரம் எழுந்ததால் போகும் வழியில் குழந்தைகள் பின்புற சீட்டில் சீக்கிரமே தூங்கிவிட்டனர். சித்தி முன்புறம் என் அருகில் உள்ள சீட்டில் அமர்ந்திருந்தார். குழந்தைகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை பார்த்து நான் காரை ஓட்டிக்கொண்டே மெதுவாக என் இடது கையை சித்தியின் தொடையின் மீது வைத்தேன். திடீரென்று ஏற்பட்ட அந்த தொடுதலால் சித்தி சற்று திடுக்கிட்டார். உடனே திரும்பி பின்புறம் பார்த்தார். ஆனால் குழந்தைகள் அமைதியாக தூங்குவதை பார்த்து அவரது முகத்தில் ஒரு வெட்கமான புன்னகை தோன்றியது. அவரும் தன் மென்மையான கையை என் தொடையின் மீது வைத்தார். நாங்கள் இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்தபடி அந்த பயணத்தின் இன்பத்தை அனுபவித்தோம். சித்தி மெதுவாக என் காலின் மீது கையை நகர்த்தத் தொடங்கினார். அதனால் என் மனதில் அவர்களுடன் நெருங்க வேண்டும் என்ற தீவிர ஆசை எழுந்தது. பாதை மிகவும் சீராகவும் காலியாகவும் இருந்தது. ஆனால் நான் காரை வேண்டுமென்றே மிக மெதுவாக ஓட்டினேன், சித்தியுடன் அதிக நேரம் செலவிடுவதற்காக. என் மன உணர்வுகள் பேசாமலேயே வெளிப்பட்டன. நான் சுற்றும் முற்றும் பார்த்து ஒரு அமைதியான தனிமையான இடத்தை பார்த்து காரை சாலையோரமாக ஒரு மரத்தடியில் நிறுத்தினேன். சித்தி ஆச்சரியத்துடன் மெதுவாக கேட்டார், "அட ராகுல், என்ன ஆச்சு? காரை ஏன் நிறுத்தினாய்?" நான் காரிலிருந்து இறங்கினேன். சித்தியையும் இறங்கச் சொன்னேன். நாங்கள் இருவரும் காருக்கு அருகில் இருந்த பெரிய மரத்தின் மறைவுக்கு சென்றோம். நான் சித்தியை நெருங்கினேன். அவர்களை அணைத்துக்கொண்டு, "சித்தி, இன்று நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். என்னால் இனி எதுவும் கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களுடன் கொஞ்ச நேரம் வேண்டும்" என்றேன். முதலில் சித்தி சற்று தயங்கினார். "அட, நாம் தாய் வீட்டுக்கு போகிறோம். தாமதமாகிவிடும்" என்றார். ஆனால் என் பிடிவாதத்தை அவரும் அறிந்திருந்தார். நான் அவரது கையை பிடித்து என் அருகில் இழுத்தேன். சித்தி என் முகத்தில் கை வைத்து என் அருகில் வந்தார். நாங்கள் இருவரும் ஒருவரின் காதலில் மூழ்கினோம். ஆனால் திடீரென்று காரின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த பலமான சத்தத்தை கேட்டதும் எங்கள் இருவரின் இதயமும் நின்றுவிட்டது போல் இருந்தது. நாங்கள் இருவரும் திடுக்கிட்டு பின்வாங்கினோம். உடனே காருக்கு வந்து பார்த்தோம். பின்புற சீட்டில் தூங்கிய பெரிய பையன் எழுந்து சிறுநீர் கழிக்க காரிலிருந்து இறங்கியிருந்தான். அவனுக்கு எங்கள் மீது எந்த சந்தேகமும் இல்லை. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு, "அட, எழுந்து விட்டாயா? சீக்கிரம் முடித்துக்கொள். இன்னும் மாமா வீடு தூரம்தான்" என்றேன். அவன் காரில் திரும்பி வந்தான். நாங்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். இப்போது குழந்தைகள் எழுந்துவிட்டதால் முன்னே எதுவும் செய்ய முடியாது. எனவே நான் காரை வேகமாக ஓட்டினேன். நாங்கள் சித்தியின் தாய் வீட்டை அடைந்தோம். தாய் வீட்டில் சென்றதும் எல்லா இடங்களிலும் மக்கள் ஓடி ஆடி நிகழ்ச்சியின் பரபரப்பு இருந்தது. சித்தி உள்ளே சென்று எல்லோரையும் சந்தித்து சீக்கிரத்தில் அழகாக ஆடை அணிந்து வெளியே வந்தார். நான் வெளியே முற்றத்தில் மற்ற ஆண்களுடன் அமர்ந்திருந்தேன். சித்தி வெளியே வரும்போதே அவரது பார்வை என்னை தேடியது. எங்கள் பார்வை சந்தித்தது. என்னை பார்த்ததும் அவர் சற்று வெட்கப்பட்டு உள்ளே சென்றார். சித்தி இன்று மிக அழகான உடை அணிந்திருந்தார். இளஞ்சிவப்பு நிற அழகிய சேலை, அதற்கு ஒத்த பின்புறம் திறந்த பிளவுஸ், லேசான மேக்கப் மற்றும் முதுகில் விட்டுவிடப்பட்ட அடர்த்தியான கருப்பு முடி. அந்த உருவத்தை பார்த்ததும் என் மனம் மீண்டும் அவர்களின் காதலில் பைத்தியமானது. அவர் எனக்கு மட்டும் தன் அழகின் ஒரு பார்வையை காட்டுவதற்காகவே வெளியே வந்திருந்தார்.
மதியம் 12 மணிக்குள் தாய் வீட்டின் எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்தன. நிகழ்ச்சி முடிந்து சாப்பாடு முடிந்ததும் சித்தி வீட்டாரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லத் தொடங்கினார். ராகுல் இப்போதுதான் புதிதாக கார் ஓட்ட கற்றுக்கொண்டான். தாமதமானால் இரவில் கார் ஓட்டும் ரிஸ்க் வேண்டாம் என்றார். வீட்டாரும் உடனே சம்மதித்தனர். குழந்தைகள் தாய் வீட்டிலேயே சில நாட்கள் தங்கப் போவதால் திரும்பும் பயணத்தில் நான் மற்றும் சித்தி இருவரே இருப்போம். எனக்கு மிகவும் விரும்பிய தங்க வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நாங்கள் புறப்படும்போது மதியம் 2 மணி ஆகியிருந்தது. கிராமத்தை விட்டு வெளியே வரும்போதே நான் ஒரு காலியான இடத்தை பார்த்து காரை சாலையோரம் நிறுத்தினேன். சித்தி சற்று பயந்து, "அட ராகுல், என்ன செய்கிறாய்? இது என் கிராமம். இங்கே எல்லாரும் என்னை அறிவார்கள்" என்றார். நான் சிரித்துக்கொண்டே அவரது கையை பிடித்து அதில் ஒரு காதல் முத்தம் கொடுத்தேன். "சித்தி, காலையில் நமது சந்திப்பு முடியாமல் போய்விட்டது. இன்று இந்த இளஞ்சிவப்பு சேலையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். கார் ஓட்டும்போதே உங்களைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன்" என்றேன். என் பேச்சைக் கேட்டு சித்தி வெட்கப்பட்டு இனிமையாக சிரித்தார். என் கன்னத்தில் கை வைத்தார். நாங்கள் இருவரும் முன்னேறும் புய்யனத்திற்கும் தனிமைக்கும் தயாரானோம். கிராமத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நாங்கள் ஒரு அமைதியான தனிமையான பாதையில் சென்றோம். அந்த பாதையில் வாகனங்கள் அதிகம் வராது. சித்தி என் அருகில் அமர்ந்து மெதுவாக என் கையில் கை வைத்து தடவினார். "ராகுல், இன்று தாய் வீட்டில் எல்லாரும் என்னிடம் மருமகன் ஏன் வரவில்லை என்று கேட்டனர். எனக்கு சொல்லிவிடலாம் என்று தோன்றியது. என் உரிமையான மனிதனை அழைத்து வந்திருக்கிறேன்" என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்குள் ஒரு தனி உற்சாகம் ஓடியது. முன்னால் ஒரு காலியான வயல் தெரிந்தது. அங்கு தூரத்தில் யாரும் இல்லை. நான் நேரத்தை வீணாக்காமல் காரை சாலையிலிருந்து இறக்கி ஒரு மரத்தின் மறைவில் நிறுத்தினேன். கார் நின்றதும் ஹேண்ட் பிரேக்கை இழுத்து நேராக சித்தியை நெருங்கினேன். அவரது முகத்தை என் கைகளில் எடுத்து அவரது உதடுகளில் என் உதடுகளை வைத்து ஆழமான முத்தம் கொடுத்தேன். சித்தியும் இன்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகமாக இருந்தார். அவரும் எனக்கு அதே அளவு வலிமையுடன் துணை செய்தார். நாங்கள் இருவரும் சிறிது நேரம் ஒருவரின் அணைப்பில் அந்த அமைதியான சூழலை அனுபவித்தோம். பிறகு நான் சித்தியின் பக்கமுன் சீட்டை முழுவதுமாக பின்னுக்கு சாய்த்தேன். அவர் வசதியாக படுக்கலாம் என்று. நான் அவர் மீது சாய்ந்து அவரது முகத்திலும் முடியிலும் கை வைத்து தடவினேன். அவரது பின்புறம், அந்த அழகிய பின்புறம் திறந்த பிளவுஸால் அவரது வெள்ளை முதுகு முழுவதும் தெரிந்தது. அதன் மீது கை வைத்தபடி அவரை இன்னும் நெருக்கமாக இழுத்தேன். சித்தி கண்களை மூடிக்கொண்டு என் ஒவ்வொரு தொடுதலையும் அனுபவித்தார். நாங்கள் காருக்குள் முழுவதும் பாதுகாப்பாக இருந்தோம். நான் மெதுவாக அவரது சேலையின் பல்லை ஒதுக்கி அவரது இடுப்பில் கை வைத்து மெதுவாக அவரை இன்பத்தின் ஒரு தனி உலகத்திற்கு அழைத்துச் சென்றேன். எங்கள் மூச்சுகளின் வேகம் அதிகரித்தது. அந்த தனிமையான வயலில் காரின் மூடிய கண்ணாடிகளுக்குள் எங்கள் காதல் விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ரொமான்டிக் திருப்பத்தை அடைந்தது. காருக்குள் முழு அமைதி, வெளியே மதிய வெயில். ஆனால் அந்த மரத்தின் நிழலால் காருக்குள் மிக இனிமையான சூழல் ஏற்பட்டது. நான் முன் சீட்டிலிருந்து பின்புறம் வந்து சித்தியை நடு சீட்டில் வசதியாக படுக்க வைத்தேன். எங்கள் மன ஆசை இப்போது எல்லா எல்லைகளையும் தாண்டியிருந்தது. நான் மெதுவாக அவரது சேலையை மேலே தூக்கி அவரது கால்களிலும் தொடைகளிலும் காதலுடன் கை வைத்து தடவினேன். அவரது ரியாக்ஷனை பார்த்து என் உற்சாகம் அதிகரித்தது. நான் அவரை இன்னும் நெருங்கி அவரை இன்பத்தின் ஒரு தனி நிலைக்கு அழைத்துச் சென்றேன். முதலில் அவர் சற்று தயங்கினார். ஆனால் என் புரிதலும் மெதுவான நடத்தையும் காரணமாக அவர் முழுவதும் திறந்துவிட்டார். நாங்கள் இருவரும் ஒருவரின் அணைப்பில் அந்த அழகான தருணங்களை மனநிறைவாக அனுபவித்தோம். சுமார் 15-20 நிமிடங்கள் எங்கள் காதல் விளையாட்டு காருக்குள் தடையின்றி தொடர்ந்தது. சித்தி என் முதுகில் தன் கைகளை இறுக்கமாக பதித்து இந்த அழகான துணையை அனுபவித்தார். அவரது முகத்தில் கிடைத்த இன்பத்தின் திருப்தி தெளிவாக தெரிந்தது. இறுதியில் நாங்கள் இருவரும் முழுவதும் திருப்தியடைந்த பிறகு ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக்கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமைதியாக படுத்திருந்தோம். மணி 4:30 ஆகிவிட்டிருந்தது. அதாவது நாங்கள் வயலில் சுமார் 1.5 மணி நேரம் செலவிட்டிருந்தோம். இப்போது நம்மை நாமே சரி செய்ய வேண்டும். ஏனெனில் சித்தப்பா வேலையிலிருந்து வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சித்தி அவசரமாக எழுந்தார். சேலையை சரி செய்தார். கலைந்த முடியை ஒழுங்கு செய்தார். பிளவுஸை நேராக்கினார். என் அருகிலுள்ள சீட்டில் வந்து அமர்ந்தார். அவரது முகத்தில் இனிய புன்னகையும் அழகான ஒளியும் இருந்தது. நான் காரை ஸ்டார்ட் செய்து வீட்டை நோக்கி புறப்பட்டோம். வயலில் செலவிட்ட அந்த அழகான மறக்க முடியாத நேரத்துக்கு பிறகு மீண்டும் மெயின் சாலைக்கு வந்தோம். பயணத்தின் போது சித்தியின் முகத்தில் ஒரு தனி புன்னகையும் திருப்தியும் தெரிந்தது.
அவர் வெட்கப்பட்டபடி என்னிடம், ராகுல், இன்று என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளவு உற்சாகம் திடீரென எங்கிருந்து வந்தது என்றார். நானும் சிரித்தபடி அவரை பார்த்து, சித்தி, நீங்கள் என்னை உங்கள் கணவனாக ஏற்றுக்கொண்டதை சொன்னதிலிருந்தே என் உற்சாகம் இரட்டிப்பானது என்றேன். என் பதிலை கேட்டு அவர் இன்னும் வெட்கப்பட்டார். நாங்கள் மாலை 5 மணிக்கு சுமார் வீட்டை சுரக்கமாக அடைந்தோம். அதிர்ஷ்டவசமாக சித்தப்பா இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. நான் காரை பார்க் செய்து நாங்கள் வீட்டுக்குள் வந்தோம். ஆனால் எங்கள் மன ஆசை இன்னும் முழுவதும் அடங்கவில்லை. சித்தி வீட்டுக் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தார். உடனே நான் அவரை பின்புறமிருந்து அணைத்துக் கொண்டேன். அவரது அந்த அழகான உடையும் கலைந்த முடியும் என்னை மீண்டும் அவர்களின் காதலில் ஆழ்த்தியது. சித்தி சிரித்தபடி, அட ராகுல், காரில் இவ்வளவு நேரம் இருந்தோமே, இன்னும் உன் மனம் நிறையவில்லையா என்றார். நான் அவரது உதடுகளில் லேசாக தொட்டபடி, சித்தி, உங்களுடன் நான் 24 மணி நேரம் இருந்தாலும் என் மனம் ஒருபோதும் நிறையாது என்றேன். நாங்கள் சில நிமிடங்கள் அந்த அமைதியான வீட்டில் ஒருவரின் அணைப்பில் செலவிட்டோம். மணி 5:30 ஆகிவிட்டிருந்தது. சித்தி நிதானமடைந்து, இப்போது போதும், வீட்டுக்குப் போ. உன் சித்தப்பா எப்போது வேண்டுமானாலும் வருவார். மீதி பேச்சை நாளை முடிப்போம் என்றார். இன்று இந்த நிகழ்வுக்கு சில வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் எங்களுக்கிடையேயான அந்த உரையாடலும் நம்பிக்கை உறவும் இன்றும் அதே வலிமையுடன் இருக்கிறது. உலகத்தின் முன் நாங்கள் சாதாரண சித்தி மருமகன் போலவே நடந்து கொள்கிறோம். ஆனால் எங்கள் மனதுக்குள் ஒருவருக்கு ஒருவர் மிக உயர்ந்த மரியாதையும் காதலும் நிலைத்திருக்கிறது. மொழிபெயர்ப்பு முழுமையாக முடிந்தது. தேவைப்பட்டால் ஏதேனும் மாற்றம் வேண்டுமானால் சொல்லுங்கள்.